ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. அதாவது டிராவல் கேன் சேனல் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல. சின்ன பிரச்சனைகள், சின்ன ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கனால தொடர்ந்து என்னால் வீடியோ நம்ம கண்டினியூஸாக நம்மளால் போட முடியல. நம்மளை மிகவும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இரண்டாவது எனக்கு உடம்பு சரியில்லை, மூன்றாவது என்னோடய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் டோட்டல் ஃபேமிலிக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்திருக்கனால அதை சரி பண்ணவே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 15 days பக்கத்தில் ஆயிடுச்சு. அதனால் தொடர்ந்து நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், அதாவது ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி போட்டிருப்போம். இந்த அளவுக்கு நம்ம அந்த ஏரியா வந்து போல் பசுமையாக இருந்திருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வந்து மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிருக்கு. அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்க்கவே பக்கா மாதம் இயற்கை வளமாக சூழ்ந்தல் மாதிரியே இருக்குது. கொடைக்கானல் ஈக்குவல் வந்து இருக்கும் இந்த மலை வந்து. ஏன்னா கொடைக்கானலில் வந்து குணா குகை, பூங்கா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்காது. ஆனால் இந்த மலைகளில் டெய்லி நம்ம ட்ராவல் பண்ணனால டெய்லி இயற்கையான காற்றை நம்ம சுவாசிக்கிறோம், இயற்கையான வளங்களை நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டே போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை நம்ம நோக்கி தான் பயணிக்கிறோம். டெய்லியும் இந்த வழியில் தான் டெய்லி நம்மளுடைய வேலையே பார்த்திங்களா. ஆனால் மலைகள்லாம் பார்க்குறீங்க, மிக அற்புதமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவை சுற்றி 10 கிராமத்துக்கு மேலே இருக்குது. இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தண்ணி பஞ்சம் எப்பவுமே வந்ததும் கிடையாது. இங்கே இருக்க கோயில்களிலும் அதாவது சாமிகள் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து நம்பிக்கை அதிகமாகவும் இருக்கும். இங்கே வந்து அதிகமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து செப்பல் அதாவது செருப்புகள் அதிகமாக போட மாட்டாங்க. அங்கே உள்ள தெய்வங்களை பார்த்தா அதாவது கழுத்தில் துண்டு இருந்தால் துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்குவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சுற்றி உள்ள 10 கிராமங்களில் வந்து குடிப்பழக்கம், மதுங்கிற ஒரு விஷயமே அதிகமாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கடவுள் நம்பிக்கை வந்து அதிகமாக இங்கே வந்து மனசில் பதிஞ்சிருக்கும். அதனால் வந்து இந்த ஊரில் வந்து இந்த குடிப்பழக்கம்னு ஒரு விஷயம் இருந்தால் இதை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. சினிமா படத்தெலாம் பார்த்துருப்பீங்க, முன்கூட்டியே வந்து அந்த மாதிரி தண்ணி குடித்தா நீ ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஊரை ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு இந்த ஊர் கிராமங்கள்லாம் கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. இங்கே இருக்க தெய்வங்களும் அந்தளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த ஊரில் வந்து நம்ம ஆட்டம் போட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அழிவுக்கான ஆரம்பத்தை நாமே தேடிக்கிட்டோம்னு அர்த்தங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் இங்கே உள்ள தெய்வங்களும் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இந்த உள்ள இயற்கை வளமும் இங்கே உள்ள மலைகளும் எல்லாமே சேர்ந்து மக்களுக்கு நன்மையும் கொடுக்குது. நம்ம கெட்டது செஞ்சால் நமக்கு தீமையும் கொடுக்கும். அதாவது இயற்கையை வந்து நம்ம பகைச்சிக்கிட்டு அப்படின்னா அது வந்து நமக்கு கெட்டது தான் கொடுக்கும். அதன் வழியில் அதை நம்ம பயணித்தோம்னா நமக்கு எப்போயுமே நல்ல சிந்தனையும் நல்ல வளமும் நல்ல புத்தியும் நமக்கு கிடைக்கும். இயற்கையை எப்போ நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே நம்ம இயற்கையோடு நம்மளும் கலந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க. பயங்கரமான ஹில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. பார்க்கறதுக்கு அற்புதமாகவும் இருக்கும். இதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணவே தேவையில்லை. என்னென்னா மேலே ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம பைக் ஆஃப் பண்ணிட்டால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நம்ம வந்து இதே பண்ண தேவையில்லை, பெட்ரோல் ஆன் பண்ணவே தேவையில்லை. இங்கே உள்ள தெய்வம் இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள், பயங்கரமான தெய்வம். வணக்கம் ஐயா. பயங்கரமான தெய்வங்கள் இந்த கிராமத்தில் தெய்வங்கள் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோவை கவனிப்போம்.